கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மாறாத அன்பினால் உங்களை வாழ்த்துகிறேன். ஒரு மனிதன் அழுகிறான் என்று சொன்னால் அவன் உடைந்திருக்க வேண்டும். அநேக பாடுகள் மத்தியில் அவன் கடந்திருக்க வேண்டும். அவன் செயலுக்கும் அவன் சக்திக்கும் அப்பாற்பட்டதான பிரச்சனைகளை சந்திக்கும் பொழுது எந்த மனுஷனும் அழுகிறதை பார்த்திருக்கிறோம். இங்கே தேவனுடைய சீஷனாகிய பேதுரு அழுகிறதை குறித்து நாம் சிந்திக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 62வது வசனத்தை நாம் தியானித்தோமானால், வெளியே போய் மனம் கசந்து அழுதான். இது பின்னணி நமக்கு தெரியும். இயேசு கிறிஸ்துவை சிலுவையிலே அறையும்படியாக அவனை பிலாத்தின் அரண்மனைக்கு அழைத்து போகிறதை குறித்து நாம் பார்க்கிறோம். எல்லாரும் அவரை சிலுவையில் அறைய வேண்டும் என்று சொன்ன பொழுது இவருடைய சீஷர்கள் ஒருவர் கூட அங்கு இருக்கவில்லை. ஆனால் வேதம் சொல்லுகிறது, பேதுரு இயேசுவை பின்தொடர்ந்து வந்தான். இந்த அதிகாரத்தை வாசித்து பாருங்கள். 57வது வசனத்தை வாசித்தோமானால், அதற்கு அவன், ஸ்திரியே, அவனை நான் அறியேன் என்று மறுதலித்தான். அதற்கு பிற்பாடு மறுதலிக்கிறான். இப்படி 3 முறை கர்த்தர் மறுதலித்த பொழுது கர்த்தராகிய ஆண்டவர் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. அவர் திரும்பி பார்த்தார், பேதுருவே, நீ கூட வா. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ நன்மைகளை பெற்றிருக்கிறோம், எத்தனையோ ஆசீர்வாதங்களை பெற்றிருக்கிறோம், எத்தனையோ விதத்தில் தேவன் நம்ம உயர்த்தி இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் பாடு வரங்களை நினைவு கூறும் பொழுது மறந்து விடாதே. கர்த்தர் செய்த நன்மைகள், கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதங்களை நாம் நினைவு கூறும் பொழுது நம்மை அறியாமலே நம்முடைய கண்களிலே கண்ணீர் வருகிறது. ஏனென்றால் அவர் அப்படிப்பட்ட நீதிபரன். அவர் நமக்காக ரத்தம் சிந்தும்படியாய் வந்தவர். பேதுரு திரும்பி பார்க்கிறான். அவருடைய பார்வையிலே அவனால் அசைக்க முடியவில்லை. அவன் அழுதான், ஆண்டவரே, நான் செய்தது தவறு கர்த்தாவே. அநேகருக்கு முன்பாக நான் உம்மை அறிக்கை விட வேண்டியதான நான் உம்மை மறுதலித்தேன் என்று சொன்னான். இந்த காலை வேளையில் உன்னுடைய நிலைமை எப்படி இருக்கிறது? இயேசு கிறிஸ்துவிடத்தில் நாம் எத்தனையோ நன்மைகளை பெற்ற நாம் இன்றைக்கு ஒரு சாதாரண மனுஷனை போல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா, அல்லது மனம் குத்தப்பட்டவனாக? பேதுரு அழுவதற்கு காரணம் அவன் மனம் குத்தப்பட்டது. ஐயோ, இந்த நீதிபரனாகிய இயேசு கிறிஸ்துவிடத்திலே 3 ஆண்டுகள் ஜீவித்தேனே, எனக்கு எத்தனையோ நன்மைகளை கர்த்தர் செய்தாரே, என் வாழ்க்கையில் அநேக அற்புதங்களை செய்தார் என்று சொல்லி பேதுரு நினைத்த பொழுது அவன் உள்ளம் உடைந்து அழுதான். அவன் வெளியே போய் கசந்து அழுகிறான். ஆண்டவரே, என்னை மன்னியும், என்னை மன்னியும் ஆண்டவரே. உம்மிடத்தில் நன்மை பெற்ற நான், உம்மிடத்தில் ஆசீர்வாதத்தை பெற்றவன் நான், உம்மிடத்தில் அநேக காரியங்களை பெற்றுக்கொண்ட நான் இன்றைக்கு ஒரு சாதாரணமான சூழ்நிலைக்காக ஒன்று மறித்தது தவறு ஆண்டவரே. ஆண்டவரே, கர்த்தாவை மனம் திரும்ப எனக்கு உதவி செய்து அழுதான். அவன் மனம் கசந்தது. ஐயோ, என் நீதிபரனாக இயேசுவை காட்டி கொடுத்தேனே, என் நீதிபரனாக இயேசுவை மறுதலித்தேனே. தேவப்பிள்ளை, இன்றைக்கு நிலைமை எப்படி இருக்கிறது? எத்தனையோ நன்மைகளை கர்த்தர் செய்து இந்த 26வது வருஷத்தில் உன்னை கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். உன்னை அழைத்து வந்த தேவன் எப்படிப்பட்டவர்? வனாந்திரத்திலிருந்து உன்னை அழைத்து வந்த தேவன் ஒரு குறையில்லாமல் நடத்தினார். ஒரு காலத்தில் நாம் இயேசு அறியாத நாட்களிலே, இயேசு கொடுத்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளாத நாட்களிலே நானும் நீங்கள் உலகத்திலே பரதேசிகளை போல் இருந்தோம். ஆனால் நம்மை கர்த்தர் நிரூபித்து தான் ஒருவரே தேவன் என்று வெளிப்படுத்தினார். இன்றைக்கு அந்த நன்மையை பெற்றுக்கொண்ட நாம் இன்றைக்கு எப்படி இருக்கிறோம்? சொல்ல முடியுமா? கர்த்தாவே, நாங்கள் எத்தனையோ முறை மறுதலித்து கர்த்தாவை உம்மை விட்டு பின்வாங்கி போனோம் சுவாமி. இந்த உலகத்தில் உம்முடைய நாமத்தை நாங்கள் அறிந்திருந்தும் நாங்கள் வெளியே சொல்ல முடியவில்லை. சுவிசேஷம் ஏன் செல்லவில்லை என்றால், இன்றைக்கு தேவனை அறிந்திருக்கிற நீயும் நானும் தேவனை குறித்து சொல்லுவதற்கு பயம். பேதுரு பயந்தான். அவன் ஒரு பலவீனனாய் இருந்ததை குறித்து வாசிக்கிறோம். ஆனால் அவன் பேதுருவாக இருந்த அவனை கர்த்தர் அவனுடைய பயத்தை மாற்றி, அவனுடைய பலவீனத்தை மாற்றி தன்னுடைய அபிஷேகத்தை கொடுத்த பொழுது இதே பேதுரு, இதே மனிதனாக இருக்கிற இந்த பேதுரு ஒரே ஒரு பிரசங்கத்தில் 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். சகோதரியை, எதை குறித்தும் நீ கலங்காதே. உன் வாழ்க்கையில சில நன்மைகள் உன்னை இழந்திருந்தாலும் இயேசுவிடத்திலே வா. பேதுருவை மீண்டும் பயன்படுத்தின ஆண்டவர் உன்னையும் பயன்படுத்துவார், உன்னையும் கனப்படுத்துவார், உனக்கும் நன்மை செய்வார். அவன் திரும்பி வந்த பொழுது கர்த்தர் அவனை எடுத்து அவனை அழைத்து அபிஷேகித்து அவருக்கு தம்முடைய ஆவியை கொடுத்து அதன் மூலமாக அவன் உலகத்திலே தலை சிறந்தவனாய் கர்த்தர் மாற்றினார். இன்றைக்கு நம்முடைய பலவீனங்கள், நம்முடைய பாவங்கள் எல்லாவற்றையும் விட்டு கர்த்தரிடத்திலே வருவோம். ஏனென்றால் அவர்தான் நம்மை உருவாக்கி நம்மை நடத்துகிறவர்.
அவருடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள இந்த கால வேளையிலே சோர்ந்து போக வேண்டாம். மறுதளித்திருந்தாலும், இயேசுவை குறித்து ஒருவேளை சொல்லாமல் இருந்தாலும், மீண்டும் இயேசுவிடத்திலே வா. அவருடைய பார்வை உன்னை புதிதாக்கும். அவர் உன்னை மாற்றி அமைக்க விரும்புகிறார். அந்த நம்பிக்கையோடு இந்த காலையிலே கர்த்தரை ஆராதிப்போம். கர்த்தர் நம்மை நடத்துவாராக. நாம் கண்களை மூடி ஜெபிப்போம். எங்கள் அன்பின் நல்ல தகப்பனே, பேதுருவை போல் அநேக முறை நாங்கள் மறுதளித்தோம் சுவாமி. அநேக முறை கர்த்தாவை, ஒன்றல்ல இரண்டல்ல, எங்கள் வாழ்நாட்கள் எத்தனையோ முறையும் மறுதளித்து உம்முடைய அன்பை நாங்கள் இழந்தோம் சுவாமி. ஆனாலும் கூட நீர் எப்படி பேதுருவை திரும்பி பார்த்த வினத்திலே வந்ததைப் போல நீர் எங்கள் பக்கத்திலே வந்து நீங்கள் எங்கள் வேலைவினத்தை மாற்றினது கை சோத்திரம். இனி வரக்கூடிய காலத்திலே நாங்கள் உமக்கென்று சாட்சிகளாய் மாற நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் அன்பின் நல்ல தகப்பனே. ஆமென். கர்த்தர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.